सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शंकर विजय मकरंदम 10வது ஆஸ்வாதம் ஆரம்பம். சாதுர்மாஸ்யானுஷ்டானம் அப்படிங்கிறது தலைப்பு. முதல்ல ஒரு மங்கள ஸ்லோகம் வித்யாபரணத்திலிருந்து எடுத்திருக்கார். சங்கராஸ்லேஷ விலசத் ஆனந்தாமிருத நிர்பராம் விஸ்வோத்தம்சித பாதாப்ஜாம் பிரம்ம வித்யாம் விபாவதி. பிரம்ம வித்யன்னு இங்கே அம்பாளை சொல்றார். அந்த அம்பாள் பரமசிவனோடு சேர்ந்து இருக்கா. பிரம்ம வித்தியும் இப்படிதான். அதனால பிரம்மங்கிறது தான் அந்த பரமசிவன், அதோடு சேர்ந்தது தானே பிரம்ம வித்யை. அதனால அந்த பிரம்மங்கிற அந்த பரமசிவன் சேர்ந்து இருக்கும் பிரம்ம வித்யா ஸ்வரூபமான அம்பாள் எப்படி இருக்கானுன்னா ஆனந்தாமிருத நிர்பரா, அமிர்தஸ்வரூபமான ஆனந்தம் நிறைந்து இருக்கா. அதே சமயத்துல அம்பாளுடைய பாத கமலங்கிறது விஸ்வோத்தம் சிதம் பாதாப்ஜாம், சமக்ர விஸ்வத்துக்கும் விஸ்வங்களும் அந்த பாதாப்ஜத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு. அப்படின்னா அந்த பாதாப்ஜம் பாத கமலங்கள்ல ஒரு அலங்காரமாக விஸ்வம் பூர உலகம் பூர காலில் விழுறது அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளை மனசுல தியானம் செய்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இவன் கதை ஆரம்பிக்கிறார். ஹம்சபாவம் அதிகத்திய சுதீந்திரே தம் சமர்ச்சதி ச சம்ஸ்ருதி முக்தியை சஞ்சசால கதையன்னிவ மேகः சஞ்சலா சபலதாம் விஷயேஷு. ஹம்சபாவம் அதிகத்திய, சுதீந்திரங்கிறது சங்கரர். சங்கரர் ஹம்சபாவம்னா சந்நியாசி பாவத்தை, அதாவது சந்நியாசாசிரமத்தை அதிகத்திய ஸ்வீகாரம் செய்து கொண்டு அவர் அதுக்காக தானே வந்தார். விதிவத்தாக சந்நியாச தீட்சையை வாங்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க கோவிந்த பகவத் பாதாள் இடத்துல வந்திருக்கார். அங்க வந்து கோவிந்த பகவத் பாதாள்டேந்து சந்நியாச தீட்சையை விதிவத்தாக கிரகிச்சு அந்த கோவிந்த பகவத் பாதாளை சுஷ்ரூஷ பண்ணிட்டு தம் சமர்ச்சதி, அவரை சுஷ்ரூஷ பண்ணிட்டு இருக்கார். எதற்காக சுஷ்ரூஷ பண்றாருன்னா, குரு சுஷ்ரூஷ பண்றது ஞானத்வாரா சம்ஸ்ருதி முக்தி, இந்த சம்சாரத்திலேருந்து ஒரு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வருஷா காலம் ஏற்பட்டது, மழை காலம் வந்தது. அதை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டா, சஞ்சசால கசயன்னிவ மேகா சஞ்சலா சபலதாம் விஷயேஷு. சஞ்சசால மேகங்கள் வர ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் கொஞ்சமா மேகங்கள் கிளம்பி வர ஆரம்பிச்சது. அது எதை காமிக்கிறது? மேகத்திலேருந்து தானே நமக்கு மின்னல் கிடைக்கிறது. அந்த மின்னல் எப்படி இருக்கும்? ஒரு க்ஷணம் வரும், உடனே காணாம போயிடும். அதனாலதான் சபலானே அதுக்கு பேரு. சஞ்சலா சபலா அப்படின்லாம் மின்னலுக்கு பேரு. அது என்ன காமிக்கிறதா, நீ எந்த விஷயங்கள்ல ஆசை வச்சுட்டு இருக்கியோ, இந்த உலக விஷயங்கள்ல, அந்த விஷயங்கள்லாம் இந்த மின்னல் மாதிரி தான் க்ஷணிக்கம், வந்துட்டு போகக்கூடியது. வந்துட்டு உடனே போயிடும், ஒன்றும் ஸ்திரமாக இருக்காது. எந்த மின்னலும் மேகத்திலேருந்து பிரகாசிக்கும் போது ஸ்திரமா இருக்காது, ஸ்திரமான வெளிச்சத்தை கொடுக்காது.
உடனே வந்து காணாம போயிடும். இந்த விஷயங்கள் இருக்கே அதுவும் அந்த சபலமாகத்தான் இருக்கு, சஞ்சலமாகவும் சபலமாகவும் தான் இருக்கு. எப்படி அந்த மின்னல் சஞ்சலமாகவும் சபலமாகவும் இருக்கோ அதே மாதிரியாக சபலமாகவும் சஞ்சலமாகவும், அதாவது ஸ்திரத்தன்மை இல்லாததாகவும் உண்மை இல்லாததாகவும் அந்த விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்ற மாதிரி அந்த மேகம் மழைக்காலம் வந்து சேருது. மேகங்கள் வந்தது, அதாவது மழைக்காலம் வந்துடுத்து, வருஷா காலம் ஏற்பட்டது. வருஷா காலம் வந்ததுன்னா அப்ப அந்த சமயத்துல சன்னியாசிகள் சஞ்சாரம் பண்ண மாட்டார். ஒரே இடத்துல இருந்துட்டு சாதுர்மாசிய விரதத்தை சன்னியாசிகள் அனுஷ்டானம் பண்ண வேண்டி இருக்கும். இப்பவும் எல்லாம் சாதுர்மாசியன்னு சொல்றா இல்லையா? அப்ப அதுக்கு தர்மசாஸ்திரத்தை இங்க சொல்றார். பிராயண பிராவிருஷி பிராணி சங்குலம் வர்த்தம திருஷ்யத்தே அத்தேஷாம் அஹிம்சார்த்தம் திஷ்டதி ஏகத்திர செஞ்சபி. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. இந்த மழை காலத்துல போற வழியில எல்லாம் மழை பெஞ்சு ஈரமா இருக்கக்கூடிய அந்த மார்க்கங்கள்ல எல்லாம் சின்ன சின்ன சின்னதா பூச்சிகள்லாம் நிறைய கிளம்புமா. பிராணி சங்குலம் அது கிளம்பி எல்லா இடத்துலயும் அது பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குமா. அப்படி இருக்கும்போது இவா அந்த வழியில நடந்து போனாலே ஆனால் இவா காலில் மிதிப்பட்டு பல பூச்சிகள் சாகும்படியா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவா, நமக்கே தெரியாது, அது நம்ம கால்நடையில வந்துருக்குங்கிறது தெரியாது, ஆனா அடிபட்டு செத்து போயிடும். அப்படி ஆகக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் அந்த வருஷா காலத்துல சஞ்சாரம் பண்றத சன்னியாசிகள் நிறுத்திடுவாங்க. அசஸ்தேஷாம் அஹிம்சார்த்தம், அந்த குட்டி பிராணிகள்லாம் இருக்கே பூச்சிகள்லாம், அதுக்கெல்லாம் ஹிம்சை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திஷ்டதி ஏகத்திர சஞ்சமி. சஞ்சமி சன்னியாசியானவன் ஒரே இடத்துல அப்படியே இருந்து விடுறான், சஞ்சாரம் பண்ணாமல். இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இப்படி சுத்திட்டே இருக்கணும், இதான் அவனுக்கு வேலை. ஆனா சுத்துறதை இப்ப நிறுத்திக்கணும் மழை காலத்துல. அதுலயும் எங்க இருக்கணும், குரோ சகாசே வர்த்தேத தஸ்ய சுஷ்ரூஷணே ரதா அதிகந்தும் வேத சீர்ஷோதிதம் ஆத்ம நிரூபணம். தன்னுடைய குரு கிட்ட சன்னியாசி அவன் குரு பக்கத்துல வாசம் பண்ணணுமா. சன்னியாசி தீட்சை வாங்கின்றவன் அதுவும் குருக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு குருவோடு கூட வாசம் பண்ணணும் ஒரே இடத்துல. எதுக்காக அப்படின்னு கேட்டா அப்பதான் வேதாந்த விசாரம் பண்ணணும். அதிகந்தும் வேத சீர்ஷோதிதம் ஆத்ம நிரூபணம். சன்னியாசிகள் அந்த ஒரே இடத்துல இருந்துட்டு சும்மாவாவது ஏதாவது உலக விசாரத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த சமயத்துல வேதாந்த விசாரம் பண்ணணுமா ஒரு இடத்துல இருந்துட்டு. வேத சீர்ஷோதிதம், வேத சீர்ஷம்னு உபனிஷத், அந்த உபனிஷத்துல சொன்ன அந்த ஆத்ம நிரூபணம் இருக்கே, அந்த நிரூபணத்தை மனசுல வாங்கி கொள்வதற்காக, அதாவது புரிந்து கொள்வதற்காக அந்த காலத்தை அவன் உபயோகப்படுத்த வேண்டும். தியாதும் தாரணையா தச்ச ஸ்திரீகர்த்தும் சமாதினா பிரம்மாத்மைக்கிய அனுபவாய சமயோயம் பிரசஸ்யதே. இந்த சமயத்துல அவன் எங்கேயும் போக வேண்டியதில்லை, அவன் வேலையே வேதாந்த விசாரம் தான். அந்த விசாரம் பண்ணி தெரிந்து கொண்ட அந்த பிராத்மைக்கியம் இருக்கே பிரம்மஸ்வரூபம், அந்த பிரம்மஸ்வரூபத்தை மனசுல நன்றாக தியானம் பண்ணி தாரணம் பண்ணிக்க வேண்டியது, சமாதியால அதை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டியது. அதெல்லாம் பண்ணினா அவனுக்கு பிரம்மாத்மைக்கு அனுபவம்ங்கிறது ஏற்படும். அந்த அனுபவத்துக்கு வேண்டிய சாதனங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு இந்த காலம் ரொம்ப வசதியான காலம். அந்த வருஷா காலம், விருஷ்டி காலம் ரொம்ப வசதியா இருக்கு. அசதி பிரதிபந்தேது மாசான் வை வார்ஷிகான் இஹ வசேஜமிதி சங்கல்பா சாதுர்மாஸ்ய விரதோதிதா. இங்க இருக்கிறதுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு 4 மாசத்துக்கு அந்த ஒரே இடத்துல இருப்பதாக அவன் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் சாதுர்மாசிய விரதம்னு சொல்றது. சாதுர்மாசிய விரதம்னா புதுசா என்னவோ பண்றது எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரே இடத்துல இருக்கிறது சங்கல்பம் பண்ணிடுறது. அதுக்கு அங்க கிராமவாசிகள்கிட்ட கேட்டுக்கணும், இந்த மாதிரி இருக்கு, நாங்க சஞ்சாரம் பண்றச்சே நிறைய பிராணி ஹிம்சைக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஆகாம இருக்கணும்னு சொல்லி ஒரே இடத்துல இருக்கணும். உங்க கிராமத்திலே
நாங்க இருந்தால் உங்களுக்கெல்லாம் எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னு சொன்னால் அசதி பாதகே, இங்கேயே நாங்க வாசம் பண்றோம் அப்படின்னு சொல்லுகணும். ஜனங்களுக்கு மத்தியில சொல்லணும். அதான் சங்கல்பம். மாதவ சதுரோ மாசான் சர்வபூத ஹிதாயவை ஸ்வாபம் யாஸ்யதி சேஷாங்கே லக்ஷ்மியாசக ஜெகத்பதி. அந்த 4 மாச காலத்திலே அந்த ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மியோட அங்க சேஷநாகத்துல சேஷசையில அவர் தூங்குவாராம், சயனம் பண்ணிவிடுவார், ரெஸ்ட் எடுத்துப்பார். இல்லைன்னா அதை ரக்ஷ பண்றது அவருடைய வேலை, ஜெகத்தை ரட்சிக்கிறது. மூச்சுட்டு இருக்கணும், எப்போ பார்த்தாலும் மூச்சுட்டே இருக்கணும். படுத்துட்டு இருக்காருன்னு பேரு, ஆனா யோக நிதிரேன்னு சொல்லி மூச்சுட்டே தான் இருக்கணும், எல்லாத்தையும் கவனிச்சுட்டாகனா. அந்த ஒரு 4 மாசத்துக்கு விஸ்ராந்தி எடுத்துக்கிறான். சேஷாங்கே லக்ஷ்மியாசக ஜெகத்பதி சர்வபூத ஹிதாய, எல்லா பூதங்களுக்கும் ஒரு ஹிதத்துக்காக அவர் அந்த சமயத்துல இப்படி இருப்பார். 4 மாசத்துக்கு விஸ்ராந்தி எடுத்துப்பார். சுப்தஸ்சைவ உத்திதோ யாவத் நபவேத் ச சனாதனஹ யதிஹி ஏகத்ர நிவசே சர்வபூத ஹிதாய. அந்த மாதவன் ஸ்ரீமன் நாராயணன் தூங்கும் போது அவர் முழித்து கொள்ளற பரியந்தம் இந்த யதியானவன் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரு இடத்துல இருக்கு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இங்க என்ன ஆச்சுன்னா, ரேவாதீரே அவசன் சர்வே கோவிந்தாத்யாக யதீஸ்வராக சங்கரோபி தான் பக்தியா முதா பரியச்சரத்ததா. அப்போ அந்த கோவிந்த பகவத்பாதாளும் மற்ற யதீந்திரர்களும் அந்த நர்மதா நதி தீரத்திலேயே நம்ம சாதுர்மாசம் பண்ணிடுவோம்னு சொல்லி அங்க வாசம் பண்ணினாலாம். சங்கரும் அந்த பெரியவாளுக்கெல்லாம் சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணிட்டு அவரும் அங்க வாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப என்னாச்சு, ஒரு விசேஷம். ரம்ஹசாத சஸ்ருஜுர் ஜலதாராக வாரிதாக ககனதாம பிதாய சங்கரஹ ஹிருதயம் ஆத்மனி கிருத்வா சஞ்சஹார சகலேந்திரிய விருத்தி. அங்க பெருசா வேகமா ஜலம் மேகத்திலேருந்து கொட்டிது, மழை கொட்டுறது. தாராக ஜலதாராக சஸ்ருஜு வாரிதாக, வாரிதாகனா மேகங்கள் தாரையா மழையை கொட்டுறது, வேகமா வேற கொட்டுறதா. ககனதாம பிதாய, ஆகாயத்தை அப்படியே மறைச்சுடுத்து, அதை மூடி தண்ணியா கொட்டுறது, ஜலமா கொட்டுறது, மழை கொட்டுறது. இவர் பார்த்தார் சங்கரர், சரியான சமயம்னு சொல்லி ஹிருதயம் ஆத்மனி கிருத்வா, தன்னுடைய ஹிருதயம்ங்கிற அந்த அந்தகரணத்தை ஆத்மஸ்வரூபத்திலேயே நிறைச்சு நிற்கும்படியாக செய்து சஞ்சஹார சகல இந்திரிய விற்த்திகி, அப்படியே தியானத்துல உட்காந்துட்டார். வேற விஷயத்துல தன்னுடைய இந்திரியங்களுடைய அந்த விற்த்தியே போகாதபடிக்கு பண்ணி ஆத்மனிஷ்டராக அங்கே இருந்துட்டார். விவேக துரகாரூடா ரம்ய ஔபனிஷதே பதி குருவாதேச பிரகிரஹ்ச சசார ஏவம் சமாஹிதா. அந்த 4 மாசத்துலயும் விவேகம்ங்கிற ஒரு அஸ்வத்துல ஏறி, விவேகம்தான் அங்க அஸ்வம், துரகாரூடா, அந்த அஸ்வத்துல ஆரூடராக இருந்துட்டு ரம்யமான உபனிஷத மார்க்கத்திலே, உபனிஷத் காண்பித்த மார்க்கம்னு சொன்னா பிரம்மஸ்வரூபந்தான். அது வேற என்ன வழியை காமிக்கிறது? பிரம்மஸ்வரூபத்தை காண்பிக்கும், பிரம்மஸ்வரூபத்தை அடையறதுக்கு சிரவண மனநாதி உபாயங்களை காமிக்கும், வழிகளை காமிக்கும். அந்த வழியில சச்சாரம் பண்றாராம் இவர். குருவாதேச பிரகிரஹ்ச, இந்த குதிரையை கட்டுப்படுத்தக்கூடிய கடிவாளமாக அந்த குருக்களுடைய ஆதேசம், அவ என்ன உத்தரவு போடுறாளோ அதை நிறைவேற்றுறது தான் சிஷ்யனான சங்கரருடைய காரியம். சச்சார ஏவம் சமாஹிதா. இந்த மாதிரி அந்த வருஷா காலத்துல சாதுர்மாசியத்தை ரொம்ப ஒரு நிஷ்டையோடு அனுஷ்டித்தார். மனோபுத்தியஹங்கார சித்தானி நாகம் ந கர்ணன் ந ஜிஹ்வா ந கராண நேத்ரே ந வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அவர் பாக்கிய விஷயங்கள்லேருந்து தன்னை பிரிச்சு தியானம் பண்ணி தியானத்துல ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கிறார். அப்படி நினைக்கும் போது அந்த ஸ்வரூபத்தை பத்தி வர்ணிக்கிறார். எதுக்காக வர்ணிக்கிறார்னு சொன்னா மற்றவாளுக்கும் தெரியறதுக்காக, நமக்காக வர்ணிக்கிறார்.
மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம். மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு 4 விதமாக அந்தக்கரணத்தை வேதாந்தத்துல வர்ணிப்பா. வேதாந்த சாஸ்திரத்திலே இந்த 4 விதமான அந்தக்கரணமும் நான் இல்லை, நான் அதை காட்டிலும் வேறானவன். ந கர்ணம் ந ஜிஹ்வா நச்ச கராண நேத்ரே. இந்த காது கேட்கறதே, சப்தத்தை கேட்கறதுக்கு சாதனமா இருக்கக்கூடிய காது, ரசத்தை அறிந்து கொள்வதற்கு சாதனமா இருக்கக்கூடிய ஜிஹ்வா நாக்கு, அதே சமயத்துல கந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கராணேந்திரியம், நேத்திரம்னா சக்ஷுரேந்திரியம் கண்ணு. இதெல்லாம் நான் இல்லை, இந்த இந்திரியம் வேற, தான் வேற அப்படின்னு அவர் பார்க்கிறார். நச்சவ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு. இந்த பூமி, வாயு, தேஜஸ், ஆகாசம், ஜலத்தையும் சேர்த்துக்க வேண்டியது. இந்த பஞ்சபூதங்களும் நான் இல்லை. அப்ப நான் யாரு தெரியுமா? நான் எப்படி இருக்கேன்னா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் அந்த சிவனே நான், அதேதான் நான் அப்படின்னு அனுசந்தானம் பண்றார். அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுத்வாச்ச சர்வத்திர சர்வேந்திரியாணாம் நச்சா சங்கதோ நைவ முக்திர் ந பந்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நான் இப்ப என்னுடைய ரூபத்தை பார்க்கிறேன், உண்மையான ரூபம் எனக்கு தெரியுது, நான் எப்படி இருக்கேங்கிறது. இதை பார்த்தா எனக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அகம் நிர்விகல்பகா. விகல்பம்ங்கிறது சம்சாரத்துல வரக்கூடிய பலவிதமான தியானங்கள். எந்த தியானமும் எனக்கு இல்லை, நிர்விகல்பமா இருக்கேன். நிராகார ரூபகா, எனக்குன்னு ஒரு ஆகாரம் கிடையாது. விபுத்வாச்ச சர்வத்திர, நான் விபு, எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கேன், இல்லாத இடம் இல்லை. என் ஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் அப்படி பரவி இருக்கு. சர்வேந்திரியானாம், எல்லா விதமான இந்திரியங்கள், நமக்கு 10 இந்திரியங்கள் இருக்கு, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியங்கள், அதை எல்லாத்தையும் நான் வியாபிச்சுட்டு இருக்கேன். ஆனா நச்ச ஆசங்கதா நைவ முக்திர் நபந்தா. நச்ச ஆசங்கதா, சங்கதா நன்னு வச்சுக்கணும். இந்திரியங்களோடு, இந்திரியங்களுக்கு நான் சம்பந்தப்பட்டவன் இல்லை, எந்த இந்திரியத்துக்கும் நான் சம்பந்தப்பட்டவன் கிடையாது. எனக்கு பந்தமே கிடையாது, பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. அப்பேற்பட்ட சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், சச்சிதானந்த ஸ்வரூபமான அந்த சிவனேதான் நான். அகம் ஆனந்த சத்யாதி லக்ஷண கேவல சிவ அனானந்தாதி ரூபம் யத் தன்னாகம் அச்சலோ வியயः. நான் ஆனந்தம், சத்தியம், சத்தியம் ஞானம், அனந்தம் ஆனந்தம் அப்படிலாம் உபனிஷத்து சொல்லுறது. பிரம்ம லட்சணம் என்னன்னு கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்து சொல்லும். விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு பிருகதாரண்யக்கு சொல்லும். பிருகதாரண்யம் இப்படி எல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய லட்சணத்தை கொண்ட அந்த சிவஸ்வரூபனே நான். அனானந்தாதி ரூபம் எது தன் நாகம். எது ஆனந்தமாக இல்லையோ, துக்கமாக இருக்கோ, அந்த ஜடமாக இருக்கோ, அந்த பிரபஞ்சம் நான் இல்லை. இந்த சரீரமோ இந்திரியமோ இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தை சேர்ந்தது, ஜடமானது, அது நான் கிடையாது. நான் அச்சலகா அவ்யயா, எனக்கு சலனம் கிடையாது, வியயம்னா விநாசம் கிடையாது. அப்பேற்பட்ட ஸ்வரூபம். அக்ஷி தோஷாத் யதா ஏகோபி துவயவத் பாதி சந்திரமாக ஏகோபி ஆத்மா ததா பாதி துவயவத் மாயையா மிருஷா. கண்ணுல ஏதோ தோஷம், அதனால சந்திரனை பார்த்தா ரெட்டரையா தெரியுது, ரெண்டா தெரியுது, எதை பார்த்தாலும். அதுக்கு காரணம் என்ன? கண்ணுல உள்ள தோஷம். கண்ணுல இருக்கிற தோஷத்தினாலே ஒரே ஒரு சந்திரனே 2 சந்திரனாக எப்படி தெரிகிறதோ, ஆனா வாஸ்தவம் அப்படி இல்லையோ, அதே மாதிரி ஒரே ஆத்மா பல ஆத்மாவாக மாயைங்கிற தோஷத்தினாலே காணப்படுகிறது. ஏகோப்பியாத்மா ததா பாதி துவயவத்
மாயையா மிருஷா. ஆனா அது வாஸ்தவம் இல்லை. ரெண்டு ஆத்மான்னு சொல்றது உண்மை கிடையாது, அது பிராந்தி அப்படின்னு. அக்ஷிதோஷ விஹீனானாம் ஏக ஏவ யதா சசி மாயாதோஷ விஹீனானாம் ஆத்மைவ ஏகா ததா சதா. இந்த ரெட்டரையா தெரியறதுன்னு சொன்னானே, கண்ணில் தோஷம் உள்ளவனுக்கு அந்த தோஷம் இல்லாத போச்சுன்னா எத்தனை சந்திரன் கேட்டா என்ன சொல்லுவான்? ஒரே ஒரு சந்திரன் தான். யாருக்கு தோஷம் இல்லையோ அவனுக்கு ரெண்டு சந்திரனா அந்த சந்திரன் தெரிய போறது இல்லை, அவனுக்கு உண்மை தெரியும் ஒரே சந்திரன் தான் அப்படிங்கிறது. அதே மாதிரி மாயைங்கிற தோஷம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு ஆத்மா ஒண்ணு அப்படிங்கிறது தெரியும். எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மா தான்ங்கிறது ஆத்மாவை அவள் தான் பார்க்க முடியும், அவ சொல்ல முடியும் ஒரே ஆத்மா தான். எப்போதும் அந்த ஒரே ஆத்மா தான் சதா அப்படிங்கிற. ஆத்மனஹா காரியம் ஆகாஷா வினாத்மானம் ந சம்பவே காரியஸ்ய பூர்ணதா சித்தா கிம் புனః பூர்ணதா ஆத்மனஹ. இந்த ஆகாசம் இருக்கே, இந்த ஆகாசம் ஆத்மாவிலேந்து வந்த காரியம், இதுக்கும் காரணமானது அந்த ஆகாசம். அப்போ ஆத்மா இல்லாமல் காரணம் இல்லாமல் இந்த காரியம் வந்திருக்க முடியாது இல்லையா? அப்ப ஆத்மானம் வினா, இது காரணம் இல்லாமல் காரியமான இந்த ஆகாசம் உற்பத்தி ஆயிருக்க முடியாது. அதனால நிச்சயமாக இதுக்கு காரணம் இருக்கு. இந்த காரியமான ஆகாசமே நம்மளை பொறுத்தவரை இது எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கு. இது பூர்ணமா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு ஆகாசம். எங்கேயுமே ஆகாசம் இல்லாத இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்ப ஆகாசமே இப்படி நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது எந்த பிரம்மத்திலேருந்து உண்டானதோ அந்த பிரம்மமானது எப்படி நிறைஞ்சு இருக்காம அபூர்ணமாக இருக்க முடியும்? அதனால நிச்சயமாக அதுவும் நிறைவு பெற்றதாக பூர்ணமானதாகத்தான் இருக்க வேண்டும். காரியஸ்ய பூர்ணதா சித்தா கிம் புனః பூர்ணதா ஆத்மனஹா. அதனுடைய காரியமே இப்படி வியாபிச்சுட்டு இருக்குன்னா அது வியாபிக்கணும்னு சொல்லியா தெரியணும், சொல்லாமலே வருமே. மேகயோகாத் யதா நீரம் கரகாகாரதாம் இயாத் மாயாயோகாத் ததைவ ஆத்மா பிரபஞ்சாகாரதாம் இயா. இந்த மேகத்திலே ஜலம் வருதோ இல்லையோ, ஜலத்தை எடுத்து கொண்டு வந்து மேகங்கிறது வருஷிக்கிறது. சமுத்திரத்துல உள்ள ஜலத்தை பூமிக்கு கொண்டு விடுறது மேகம். ஆனா ஒரு சில சமயம் அந்த மேகத்திலேயே அந்த ஜலமானது ஐஸ் கட்டியாக மாறிடும். கரக்கா ஆலங்கட்டின்னு சொல்லுவாளே, அதுவாக மழையில அந்த கட்டியாக ஆயிடும், ஐஸாக மாறிடும். கரகாக்காரத்தாம் ஈயா. அப்போ ஜலமாக அது இருக்காது, கெட்டியா போயிடும். மாயா யோகாத், அதே போல மாயை சேர்ந்ததுனாலே ததைவ ஆத்மா பிரபஞ்சாக்காரத்தாம் யா. மாயையோடு சேர்ந்ததுனாலே அந்த ஆத்மஸ்வரூபமானது இந்த பிரபஞ்சமாக தெரிகிறது. ஜலம் கட்டியாக தெரிகிற மாதிரி மாயையோட சேர்ந்து ஆத்மா பிரபஞ்சமாக காணப்படுகிறது. வருஷோபல இவா பாதி நீரமேவ அப்ரயோகதா வருஷோபல விநாசேன நீரநாசோ யதா நஹி. இந்த மழை மேல ஆலன் கட்டியா வருது, மேகத்துல அது கட்டியா விடுத்து அந்த ஜலம் கீழே விழும்போதும் கட்டியா விழும். ஆனா விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே கரைஞ்சி ஜலமாக மாறிடும். வருஷோபலம்னு பேரு. வருஷோபலம்னா, உபலன்னா கல்லு, அந்த ஜலம் கல்லாக ஆயிடுறது கட்டியாக. அது அப்புறம் மேகத்தோட சேர்ந்து அப்படி இருந்தது. ஆனா பூமியில விழுந்தாச்சுன்னா அப்புறம் சித்த நேரத்துல கரைஞ்சு திருப்பியும் ஜலமாக மாறிடுறதுங்கிறத பாக்குறோம். வருஷோபல விநாசேன நீரநாசோ யதா நஹி. அப்ப ஜலம் என்ன? அந்த வருஷோபலமாக ஆகும் போது அந்த ஜலம் விநாசத்தை அடையல. ஜலம் கட்டியா போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பயப்படவே வேண்டாம், ஜலம் போயிடுத்தே வீணா போயிடுத்தே அப்படின்னு இல்லை. வீணா போல, அது ஜலமாகத்தான் இருக்கு. கட்டியாக தெரியறது, திரும்பி சூடுபட்டாச்சுன்னா திரும்பி ஜலமாவே வந்துடும். ஆக தங்கம் எப்படி
ஆபரணமா போயிடுச்சுன்னா தங்கம் போச்சேன்னு நம்ம கவலைப்படுறது இல்லை. ஆபரணமாக தங்கம் இருக்கு, திரும்பி அதை உருக்கினா அதே மாதிரி ஆயிடும், பழைய மாதிரி ஆயிடும். அந்த விதத்துல ஜலம் கூட கட்டியா போயிடுத்து, ஐஸ் கட்டியா போயிடுத்துன்னு சொன்னா ஜலம் இல்லாத போச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம். அது ஜலம்தான். இப்போ அதுக்கப்புறம் அது ஜலமாக சூடுபட்டதுன்னா ஆயிடும். அதே மாதிரி எப்படி அந்த ஜலம் விநாசம் ஆகிறதுலையோ கட்டியாக ஆன சமயத்துல, அதே மாதிரி பிரம்மஸ்வரூபம் பிரபஞ்சமாக காணப்பட்டாலும் பிரம்மஸ்வரூபம் அப்படியே இருக்கு. அது எந்த விதமான ஒரு விகாரத்தையும் அடையலை. ஆத்மைவாயம் ததா பாதி மாயாயோகாத் பிரபஞ்சவத் பிரபஞ்சஸ்ய விநாசேன ஸ்வாத்மநாசோ நஹி குவச்சித். இந்த ஆத்மாதான் பிரபஞ்சமாக தெரியுது அப்படின்னு சொன்னால் சடார்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆத்மாதான் பிரபஞ்சம்னு சொல்றீங்களே, பிரபஞ்சத்துல இருக்கிற பதார்த்தங்கள்லாம் உற்பத்தியாகி அழியக்கூடியதா இருக்கே, அப்படின்னா இந்த ஆத்மா உற்பத்தியாகி அழியக்கூடிய சமாச்சாரமா அப்படின்னு சந்தேகம் வருமோ இல்லையோ? அதுக்குதான் இந்த திருஷ்டாந்தத்தை கொடுக்குறார். ஜலமானது கல்லாக கட்டியாக தெரிகிறது. அப்ப ஜலம் வீணா போடுத்தா இல்லையே, ஜலம் இருக்கு, அந்த ரூபத்துல இருக்கு, மறுபடியும் தன் ரூபத்துல வந்துரும். அப்ப அதே மாதிரி மாயையோட சேர்ந்ததுனால ஆத்மா பிரபஞ்சமாக காணப்பட்டாலும் அதனுடைய ஆத்ம ரூபங்கிறது அழியவே இல்லை. அது எப்பவும் போல தன் ஸ்வரூபத்துல இருந்துட்டே இருக்கு. அதனால பிரபஞ்சம் விநாசமாகும் போது அந்த ஆத்மஸ்வரூபம் விநாசமாயிடுமோன்னு கவலைப்பட வேண்டாம். பிரபஞ்சஸ்ய விநாசேன ஸ்வாத்மா நாசோ நஹி குவச்சித். ஆகவே ஆகாது ஆத்மாவுக்கு விநாசம். ஜலாத் அன்யைவ ஆபாதி ஜலோத்தஹ புத்புதோ யதா ததா ஆத்மனः பிருதகிவ பிரபஞ்சோயம் அநேகதா. ஜலம் கட்டியா போறதுன்னு ஒன்று உதாரணம் சொன்னோம். இன்னொரு உதாரணமும் இப்ப சொல்லலாம். இந்த ஜலம் எங்க நதியில தேங்கி வருது, குளத்துல தேங்கி இருக்கிறதோ இல்லையோ, அந்த தேங்கி இருக்கும்போது அல்லது ஓடும் போதோ அதுல கொப்பளங்கள்லாம் வரும், குமுழிகள் அதெல்லாம் வரும். புத்புதம்னு சொல்றது. அது என்னது புத்புதங்கிறது? அதுவும் ஜலம்தான். அதுல குமிழி வந்ததுன்னு சொன்னா அதுக்காக அது வேற ஜலம் வேறன்னு சொல்லக்கூடாது. ஜலம்தான் அப்படி தெரியும். அப்படி வந்தாலும் ஜலத்துல எந்த மாற்றமும் கிடையாது. அது ஜலத்துல வந்தா மாதிரி இருக்கும். ஜலத்துல நதியிலையோ சமுத்திரத்திலையோ பார்க்கறச்சு அதுல அலைகள்லாம் வரும். அலைனா என்னது? அது ஜலத்தை காட்டிலும் வேற ஏதாவது ஒண்ணா? ஜலம்தான் அப்படி வருது. அதுதான் நமக்கு நன்னாவே தெரியுது. அலை அடிச்சுட்டு போயிடுதுன்னு சொன்னா ஜலம்தான் அது அலைங்கிறது. ஜலத்தை காட்டிலும் அது வேற ஒண்ணு அடிச்சுட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப அதே மாதிரி இந்த பிரபஞ்சமானது ஆத்மாவை காட்டிலும் வேறானதாக காணப்படும். அப்படி தெரியும், அப்படி தோணும். ஆனா இது வேறானது இல்லை. ஆத்மாதான் இப்படி காணப்படுறது அப்படிங்கிறத, பலவிதமான பிரபஞ்சமாக காணப்படுறது அந்த ஆத்மஸ்வரூபமே அப்படிங்கிறத வேதாந்த சாஸ்திரத்தினாலே தெரிந்து கொள்ள முடியும். யதா புத்புத நாசேன ஜலநாசோ ந கர்ஹிச்சித் ததா பிரபஞ்ச நாசேன நாசஸ்யாதாத்மனோ நஹி. இந்த ஜலத்துல குமிழ்கள்லாம் அது ரொம்ப நாள் நிற்காத, ஒரு கணத்துல அது தானாவே அழிஞ்சு விடும். ஜலம்தான் அந்த குமிழி அப்படின்னு சொன்னதுக்காக அந்த குமிழி அழியும் போது ஜலமே விநாசமாயிடுத்தோ அப்படின்னு நாம ஒன்றும் கவலைப்படுறது இல்லை. ஜலம் விநாசமாகாது. அந்த ஆகாரம் போனாலும் ஜலம் அப்படியே இருக்கு இல்லையா? அதே மாதிரி பிரபஞ்சமாக காணப்படும் இந்த ஆத்மா அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் விநாசமாகும் போது அந்த ஆத்மாவுக்கு விநாசம் வந்து விடுமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டாம். பிரபஞ்சமானா காணாம போகும். அதுக்காக ஆத்மா ஒண்ணும் ஆகாது. ஆத்மா அப்படியே இருக்கும். ஆத்மனஹா விநாசோ நஹி வராது. அஹி நிர்வயனி ஜாதஹா சுச்சியாதிஹி நாஹி மாப்னுயாத் ததா ஸ்தூலாதி சம்பூதஹ சுச்சியாதிஹி நாப்னுயாத் இமம். சுச்சியாதிஹி அஹி நிர்வயனி ஜாதஹ சுச்சியாதிஹி. அஹி நிர்வயனி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பாம்பு சட்டை அப்படின்னா என்னதுன்னா, பாம்பு இருக்கே அது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தன் மேல இருக்கக்கூடிய தோலை உரிச்சு போட்டு போயிடும். உள்ளுக்குள்ள வேற தோல் இருக்கும். பாம்பு மேலாக போனது அது வேண்டான்னு சொல்லி அது உரிச்சு அப்படியே கழிந்து வெளியில வந்துட்டு போயிடும்.
இப்போ கடக்க பாம்பு சட்டைன்னு அதை சொல்லுவாங்க. இது அஹி நிர்லுவயனி அப்படின்னு உபனிஷத்தை சொல்றது. அஹினா பாம்பு, பாம்புனுடைய அந்த மேல் தோல் அது அப்படியே உறிஞ்சு கிடக்கும், பார்த்தா பாம்பு மாதிரியே அப்படியே இருக்கும். இதுல உண்ட சுச்சியாதிகின்னு இருக்கு. இதுல ஏதோ சுச்சித்துவம், சுச்சின்னு சொல்லி அக்னிக்கும் ஒரு பேர் உண்டு. சுச்சிஹி அக்னிக்கு பேர் உண்டு. சுச்சிஹினா சௌச்சம். அக்னின்னு வச்சுட்டு பார்ப்போமே, அந்த பாம்பு சட்டையை அக்னியில போட்டு எரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். யாரோ வந்து அந்த பாம்பு சட்டையை எரிச்சுட்டான், அப்புறம் அந்த பாம்பு எரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாமா? எந்த பாம்பு போட அந்த சட்டையோ அதை போட்டு இவன் அக்னியில போட்டான்னா அந்த பாம்பே போச்சு. பாம்பு அக்னியில போட்டதாக ஆகுமோ? ஆகாது. சுச்சியாதிகி ந அஹிம் ஆப்னுயா. இந்த பாம்பு சட்டையில பட்ட நெருப்பு அந்த பாம்பை தொடாது, பாம்பை போய் அடையாது. அந்த சட்டை தான் நெருப்பு பட்டிருக்கு. சுச்சியாதிகின்னு போட்டார். அந்த பாம்பு சட்டையை அவன் ஜலத்துல போட்டுட்டான், வேற என்ன பண்ணான்? அந்த மாதிரி பண்ணினதுக்காக அந்த எந்த பாம்புன் சட்டையோ அது அந்த பாம்புக்கும் அந்த ஜலாதிகளுக்கும் ஒன்றும் சம்பந்தம் வரப்போறது இல்லை. இப்போ அதே மாதிரி ததா ஸ்தூலாதி சம்பூதா சுச்சியாதிகி ந ஆப்னுயாத் இமம். இந்த ஸ்தூல தேகாதிகள் இருக்கே, இதுக்கு ஏதோ சம்பந்தம் வந்து சுச்சி அசுச்சி எல்லாம் வருது. இதெல்லாம் வந்து ஆத்மாவோடு சம்பந்தப்படாது. ஸ்தூலமான தேகம் வந்து சுத்தமா எடுத்துங்கிறதுக்காக ஆத்மாவே அங்கே சுத்தமா போயிடுத்து அப்படின்னா, இல்லை இது ஏதோ அசுத்தி ஆயிடுத்து, இது ஏதோ நெருப்பப்பட்டது, இப்படி ஏதாவது எதெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டு வருதோ இதுகள் எல்லாம் அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு சம்பந்தப்படாது. ததா ஸ்தூலாதி சம்பூதா சுச்சியாதிகி நாப்பனுயாத் இமம். தேகத்திரயத்தை சொல்றார். 23 ஸ்லோகம் ஆயிடுத்தோம். இதுக்கு அடுத்ததை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.